பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்பதாக. யார் இந்த இருமனம் உள்ளவன்? அவன் தயங்குகிறவன், சந்தேகத்திற்குரியவன், தீர்க்கமாயில்லாதவன். அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்று ஒன்றை சொல்லுவான், நாளை மற்றொன்றை சொல்லுவான். இன்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பான், நாளை மற்றொன்றை செய்யலாம் என்று சொல்லுவான். வார இறுதியில் சபைக்கு வருவான், மறுநாளிலிருந்து தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு சென்று விடுவான். சபையில் வாயார கர்த்தரை துதிப்பான், வெளியே சென்று அதே வாயால் மற்றவர்களை சபிப்பான். இயேசுவை விசுவாசிப்பான், அதே வேளையில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பங்கள் கூப்பிடுகிறார்கள் என்று விக்கிரக ஆராதனை செய்வான். சபையில் பாவத்தை அறிக்கை செய்வான். வெளியே போய் உலகத்தின் சிற்றின்பங்களினாலும் உலகத்தின் மயக்கத்தினாலும் உலக ஐஸ்வர்யங்களினாலும் அலைக்கழிக்கப்படுவான். அப்படிப்பட்டவனை வேதம் நிலையற்றவன் என்று அழைக்கிறது. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று யாக்கோபு 4:8 கூறுகிறது. இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். இருதயத்தில் அசுத்தங்கள் குடிகொண்டிருப்பதால் தான் இருமனம் காணப்படுகிறது. அதை சரி செய்து கொள்ள இருதயத்தை இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் தேவஜனங்கள் காணப்பட வேண்டும். எலியா ஆகாப் ராஜாவிடம் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஆகாப் ராஜா அப்படியே செய்தான். அப்பொழுது எலியா சொல்லுவான், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்பதாக. ஜனங்களுக்குள்ளாக 2 நினைவுகள் இருந்தது. ஒரு சகோதரன் வேலை செய்யும் தூர தேசத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். ஞான ஸ்நானம் எல்லாம் எடுத்துக்கொண்டான். விடுமுறைக்கு தன் சொந்த ஊருக்கு செல்லும் போது குடும்பத்து நிமித்தம் இருமனமுள்ளவனாய் பாகாலை வணங்குகிறவனாக காணப்பட்டான். இப்படிப்பட்டதான இருமனங்களில் இருப்பவர்கள் குந்தி குந்தி நடப்பவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலாயிருந்தால் அனலாயிரு, குளிராயிருந்தால் குளிராயிரு. காரணம், குளிர்ந்த நிலையில் இருக்கும் உனக்கு ஆவியானவர் உதவி செய்து அனலுள்ள நிலைக்கு கொண்டு வருவார். ஆனால் நீ இரண்டும் இல்லாமல் வெதுவெதுப்பாயிருக்காதே. அப்படி வெதுவெதுப்பாயிருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. மாறாக நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று உபாகமம் 6:5 எழுதியிருக்கிறபடி இருமனங்களை களைத்து முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் கிட்டி சேருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் பிரிந்திருக்கிற 2 நினைவுகள் உடையவர்களாய் அல்ல, 2 மனம் உடையவர்களாய் அல்ல, மாறாக ஒரே மனதோடு உம்மை சேவிக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழாதபடி நிலையான உம்முடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற கர்த்ததாமே கிருபை பாராட்டுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.